Hi, hello, vanakkam. This is Kaleshba. Welcome to Easy Learning channel. Here I'm helping you to learn English. So I hope everyone is happy and healthy. In this video, you are going to see the daily usages. I have seen her on Insta. I have seen him on Facebook. இப்போ நம்ம இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ யாராவது பார்த்துருக்கோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸ் நம்ம இப்படி சொல்லலாம். நான் அவனை ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கேன், இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஐ saw you on Instagram but now in person. நான் உங்களை இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருக்கேன், இப்போ நேரில் பார்க்குறேன். மீட் மீ இன் பர்சன் அப்படின்னா என்னை வந்து நேரடியாக வந்து பாருங்கள், அதை தான் நம்ம மீட் மீ இன் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். டிட் யூ கமெண்ட் ஆன் மை போஸ்ட், என் போஸ்ட்டுக்கு நீ கமெண்ட் பண்ணியா? டிட் யூ கமெண்ட் ஆன் மை போஸ்ட், இதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிட் யூ see மை போஸ்ட், என் போஸ்ட்டை பார்த்தியா? டிட் யூ லைக் மை போஸ்ட், என் போஸ்ட்டுக்கு நீ லைக் போட்டியா? see my வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஃபெமிலியரான சென்டென்ஸ். என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பாரு, அதை இங்கிலீஷில் see my வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது see my ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐ போஸ்டட் இட் ஃபார் யூ, இதை நான் உனக்காக தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஐ போஸ்டட் இட் ஃபார் யூ. ஷீ இஸ் ஆன்லைன் பட் நாட் ரிப்ளைங், அவள் வந்து ஆன்லைனில் தான் இருக்கா, ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறா, ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. ஷீ இஸ் ஆன்லைன் பட் நாட் ரிப்ளைங். வாட் டிட் யூ delete, ஸோ நம்ம இப்போ delete பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம கேட்போம், என்ன delete பண்ண, அதை இங்கிலீஷில் வாட் டிட் யூ delete அப்படின்னு கேட்கலாம். ஷேர் திஸ் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், டெல் them டு ஷேர், உன்னோட ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ண, அவங்களையும் இதை ஷேர் பண்ண சொல்லு. ஷேர் திஸ் டு யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டெல் them டு ஷேர். டோன்ட் delete திஸ் மெசேஜ், கீப் இட் வித் யூ, இந்த மெசேஜை வந்து delete பண்ணிடாத, உங்ககிட்டே வச்சிரு. டோன்ட் delete திஸ் மெசேஜ், கீப் இட் வித் யூ. send me this, so if you like any post or status you can ask them to send you send me this அப்படின்னு சொல்லி கேட்கலாம், எனக்கு அனுப்பு. ஷேர் த ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஃபோனில், அதை நீ எனக்கு அனுப்பு அப்படின்றத இங்கிலீஷில் ஷேர் மீ த ஃபோட்டோஸ்ன்னு கேட்கலாம். இல்லை எனக்கு ஃபோட்டோஸ் நார்மலாக அனுப்புன்றதுக்கு அனுப்பலாம். கம் ஆன்லைன், ஆன்லைனுக்கு வா, அதான் கம் ஆன்லைன். ஐ ஹாவ் புவர் சிக்னல், எனக்கு வந்து சிக்னல் ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஐ ஹாவ் நோ இன்டர்நெட் கனெக்ஷன், எனக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லை. ஐ ஹாவ் அ டூத் பெயின், எனக்கு பல்லு வலி. மை சீக் இஸ் swollen, என்னோட கண்ணை வந்து வீங்கிருச்சு. டோன்ட் வெரி, ஸ்வெல்லிங் வில் கோ சூன், அந்த கவலைப்படாதீங்க, அந்த என்ன சொல்கிறது, வீக்கம் வந்து குறைஞ்சிரும் சீக்கிரமாக. ஐ டென்ட் கோ டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதுக்கு நானும் போகல அப்படின்றத நீங்கள் நெய்தர் டென்ட் ஐ அப்படின்னு சொல்லலாம். ஷி ஹேஸ் ஸ்லெப்ட் க்ரையிங், அவள் அழுதுகிட்டே தூங்கிட்டா, அதை இங்கிலீஷில் ஷி ஹேஸ் ஸ்லெப்ட் க்ரையிங் அப்படின்னு சொல்லலாம். ட்ரீட் ஆல் ஈக்குவலி, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள். ட்ரீட் ஆல் ஈக்குவலி. மை ப்ரியாரிட்டி இஸ் ஆல்வேஸ் யூ, என்னுடைய ப்ரியாரிட்டி எப்போவுமே நீயாக தான் இருப்ப, அதாவது முன்னுரிமை ஃபஸ்ட்டு யாருக்கு கொடுக்குறோம் அதுதான். ஐ நோ தேட் யூ ஸ்டடி வெல், நீ நல்லா படிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ தேட் யூ ஸ்டடி வெல். ஐ நோ தேட் மை மாம் வில் டூ எனிதிங் ஃபார் மீ, எங்கள் அம்மா எனக்கு எது வேணாலும் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். மை மாம் இஸ் நாட் ஒர்க்கிங், எங்கள் அம்மா வந்து வேலை செய்யலை. மை மாம் இஸ் நாட் ஒர்க்கிங். ஒன் இஸ் த ஃப்ளைட், வென் இஸ் யோர் ஃப்ளைட், உங்களோட ஃப்ளைட் எப்போ, வென் இஸ் யோர் ஃப்ளைட். இஸ் ஆல் ஓகே தேர், அங்கே எல்லாமே ஓகே தானே, எல்லாமே நல்லா கரெக்டாக போயிட்டுருக்குல்ல. இஸ் ஆல் ஓகே தேர். யூ ஷுட் இன்ஃபார்ம் மீ, நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, யூ ஷுட் இன்ஃபார்ம் மீ பிஃபோர் யூ லீவ், நீ போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். ஃபீல் ஃப்ரீ டு டாக், ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க், என்கிட்ட கேட்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ தயக்கம் வேண்டாம், ஹெசிடேஷன் வேணாம், என்கிட்ட எப்போனாலும் எந்தனாலும் கேட்க. திஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், இது வேஸ்ட்டு, டைமே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. திஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஐ டென்ட் ஃபீல் எனிதிங், நான் எதுவும் ஃபீல் பண்ணலை. ஓகே, ஐ டென்ட் ஃபீல் எனிதிங், இல்லை நான் எதுவும் உணரலை. I can feel you, which means I can understand you. Okay, I can feel you, I can understand you. Don't come after me, என் பின்னாடி வராத. Don't go after her, அவளுக்கு பின்னாடி போகாத. She is like her mother, அவள் வந்து அவங்க அம்மா மாதிரி. She is like her mother. Write as I said, நான் என்ன சொன்னனோ, நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி எழுது. Write as I said. ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹர், அவளுக்காக நான் வருத்தப்படுறேன். ஐ ஃபீல் சாரி ஃபார் ஹர். ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ அப்படின்னா உனக்காக வருத்தப்படுறேன். பசிஃபை ஹிம், டோன்ட் ட்ரை டு பசிஃபை மீ. பசிஃபை ஹிம் அப்படின்னா அவனை வந்து சமாதானப்படுத்து, என்ன சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாத. டோன்ட் ட்ரை டு பசிஃபை மீ. நோ பர்பஸ், எந்த ஒரு நோக்கமும் இல்லை. நோ பர்பஸ். செக் யுவர் பேக், உன்னோட பேக்கை வந்து செக் பண்ணி பாரு. செக் யுவர் பேக். டோன்ட் வெயிட் ஃபார் மீ, I'll be late tonight, எனக்காக நீ காத்திருக்க வேணாம், எனக்காக வெயிட் பண்ண வேணாம், நான் இன்றைக்கி நைட்டு லேட்டாக வருவேன். I'll be late tonight. Have your dinner and go to bed.
டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்கப்போ. ஹாவ் யுவர் டின்னர் அண்ட் கோ டு பெட். இட்ஸ் டைம் டு ஸ்லீப், கிவ் த மொபைல் அண்ட் கோ டு பெட். இது வந்து தூங்குறதுக்கான நேரம், ஃபோனை கொடுத்துட்டு போய் தூங்கப்போ. இட்ஸ் டைம் டு ஸ்லீப், கிவ் த மொபைல் அண்ட் கோ டு ஸ்லீப். இது வந்து குழந்தைங்கள்ட்ட யூஸ் பண்ணலாம். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் திஸ் மிட் நைட்? இந்த மிட் நைட்டில் இங்கே நீ என்ன பண்ணிகிட்ருக்க? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் இன் திஸ் மிட் நைட்? ஆர் யூ அலோன் அட் ஹோம்? வீட்டில் தனியாக தான் இருக்கியா? ஆண்ட் யூ அஃப்ரைட்? உனக்கு பயமா இல்லையா? ஆண்ட் யூ அஃப்ரைட்? ஷீ ஸ்கேர்டு மீ அப்படின்னா அவள் என்ன பயமுறுத்திட்டா. ஷீ ஸ்கேர்டு மீ. ஐ விஷ் டு கெட் இட் ஃப்ரம் யூ. நான் உன்கிட்ட இருந்து அதை வாங்கணும்னு நினைக்கிறேன், உன்கிட்ட இருந்து அது எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் டு கெட் இட் ஃப்ரம் யூ. வாட் எல்ஸ் டு டூ? வேறு என்ன செய்கிறது? வாட் எல்ஸ் டு டூ?